மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த இன்ஸ்பயர் நிகழ்ச்சி சென்ற ஆண்டு இதே மாதிரி நடத்தணும், இந்த ஆண்டு நடத்தணும், அடுத்த ஆண்டும் இதே மாதிரி நடத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது வருகிற அழுத்தத்தை பார்க்கிற போது உங்களிடம் இருந்து வந்திருக்கிற இந்த கருத்துக்களை பார்க்கிற போது இந்த வாய்ப்பை பெறாத பல மாணவர்கள் வருத்தத்தோடு இருக்கிறதை நினைக்கிற போது ஆண்டுக்கு ஒரு முறைக்கு பதிலாக ஆண்டுக்கு இருமுறை வெவ்வேறு விதமான மாணவர்களுக்கு நடத்தலாம் என்ற ஒரு நினைவு வந்திருக்கிறது. நாங்கள் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இன்றைக்கு என்னுடைய நேர்முக உதவியாளரும் என்னுடைய செயலாளராகவும் இந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற செல்வகுமார் அவர்களிடம் நான் சொல்லுவேன், இதை பொறுப்பேற்று இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய பொறியியல் கல்லூரிய முதல்வரிடம் சொல்லுவேன், நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் இதுக்கு மட்டும் தலைவர் அல்ல, ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லப்படுகிற இந்த நிறுவனத்தில் நமக்கு பிஇ இருக்கிறது, எம்இ இருக்கிறது, பாலிடெக்னிக் இருக்கிறது, டிப்ளமோ இருக்கிறது, எம்பிஏ இருக்கிறது, எம்சிஏ இருக்கிறது. இந்த நிறுவனத்துக்கு மட்டும் நான் தலைவர் அல்ல. ஏவிபி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி என்று தெற்குப்பாளையத்தில் பெருநாயக்கம்பாளையத்து பக்கத்தில் இருக்கிறது. அதில் 3500 மாணவர்கள் இருக்கிறார்கள். +2 மட்டும் ஒரு 750 பேர் இருக்கிறார்கள். அதே மாதிரி +1 இருக்கிறார்கள். அந்த நிறுவனத்துக்கு நான் தான் தலைவன். அந்த நிறுவனத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாலே போகும்போது நம்முடைய பள்ளியிலிருந்து இந்த ஆண்டு ஒருவரை கூட நீங்கள் எடுக்கவில்லையே என்று வருத்தப்பட்டார்கள். நேற்றைய தினம் அரவக்குறிச்சிக்கு போயிருந்தேன். அரவக்குறிச்சியில் ஆறுமுகம் கல்வியகம் என்ற ஒரு நிறுவனம் இருக்கு. ஆர்வம் அகாடமி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி என்று கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சியில் அதை 19 ஆண்டுகளாக தலைமை பொறுப்பேற்று நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அதனுடைய முதல்வர் என்னை பார்த்து சொன்னார்கள், நம்ம பள்ளியிலிருந்து இந்த ஆண்டு ஒருத்தரை எடுக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, சென்ற ஆண்டு நம்ம அரவக்குறிச்சியிலிருந்து எடுத்தோம், சென்ற ஆண்டு ஏபிபியிலிருந்து எடுத்தோம். நம்முடைய பள்ளிக்காகவே நடத்துற மாதிரி இருக்கக்கூடாது, நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் நம்ம பள்ளியெல்லாம் விட்டுட்டு பிற பள்ளிகளிலே இருந்து வாய்ப்புகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம். இதுல இடம் பெற முடியாதவர்கள் ஒரு கேள்வி கேட்டால், என்னுடைய பள்ளியில் நீங்கள் சேர்க்கவில்லை என்று யாராவது வந்து கேட்டால், இவர்கள் எங்க தலைவரை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்கன்னா நான் சொல்றேன், நான் தலைமை ஏற்றிருக்கிற 2 பள்ளியிலிருந்து ஒருவரையும் எடுக்கவில்லை. ஒரு முறைகள் வைத்துக் கொண்டு, ஒரு நெறிமுறைகள் வைத்துக் கொண்டு நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு இலக்கணமாக அந்த பள்ளிகளை எல்லாம் கூட விட்டு உங்களை எல்லாம் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைகள் வைத்துக் கொண்டு நாங்கள் செய்கிற வழக்கமுடையவர்கள். நான் அவரிடம்லாம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டுக்கு 2 முறை நடத்துகிற வாய்ப்பு கிடைத்து நவம்பர் டிசம்பரில் வந்தால் ஏவிபி பள்ளிக்கும் ஆர்வம் பள்ளிக்கும் அடுத்தபடி உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒரு உறுதியை சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அவை எங்களுடைய நாங்கள் தலைமையேற்றுகிற நான் தலைமையேற்றுகிற பள்ளிக்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுத்து நடத்துகிறோம் என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரையில பரவலாக இந்த அறிவியல் அடிப்படை அறிவியல் பரவலாக செல்ல வேண்டும். எல்லா பள்ளியில இருக்கிற நல்ல மாணவர்களுக்கும் இந்த கருத்து பரிமாற்றம் போக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலும், எல்லோரும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது போல நம்முடைய பள்ளி சென்ற ஆண்டிலே பயன்பெற்றார்கள். இந்த ஆண்டு மீதம் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில தான் உங்களை எல்லாம் அழைத்து வந்து நாங்கள் இதை நடத்தி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில கேள்வி கேட்கும் போது நம்முடைய ஜெகநாதன் அவர்கள் உள்ள வந்து கேள்வி கேட்டார்கள். பேராசிரியர்கள் அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து நோபல் பரிசு பெறுவது அல்லது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆவது, உலகத்தில் தலை சிறந்த விஞ்ஞானியாக நாம் எழுதுவது என்பதெல்லாம் நம்மளால முடியுமா? சாதாரண பள்ளியில நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் சாதாரண கிராமத்தில் இருக்கிற பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிறோம், அரசு பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிறோம், தமிழ் பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் எங்கே முன்னுக்கு வருவது என்று ஏதாவது தயக்கம் இருந்தால் அதற்கு ஒரு விடையாக நான் சொல்லுவேன். ஒரு மாணவன் ஒரு காலத்துல கிராம வண்டியில ஏறி அந்த நாட்டு பணத்துல ஒரு பணத்தை ஓட்டு
நடத்துனரிடம் கொடுத்தான். நடத்துனர் டிக்கெட் கொடுத்தார், பயணச்சீட்டு கொடுத்தார். பயணச்சீட்டு கொடுத்தது போக மீதம் இருக்கிற சில்லறை காசை சில்லறையை எண்ணி அந்த நடத்துனர் கண்டக்டர் அந்த மாணவனிடம் கொடுத்தார். இந்த மாணவன் எண்ணி பார்த்து விட்டு, நீங்கள் சரியாக திருப்பி கொடுக்கவில்லை, என்னுடைய பணம் இன்னும் உங்களிடம் இருக்கிறது, நீங்கள் சரியாக கொடுங்கள் என்று கேட்டார். அந்த நடத்துனர் மீண்டும் எண்ணி பார்த்து விட்டு, சரியாகத்தான் இருக்கிறது, இந்த பயணச்சீட்டு போக நீ கொடுத்த காதல மீதம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். இவன் மறுபடியும் எண்ணி பார்த்து விட்டு, இல்லை இல்லை சரியில்லை, சரியாக பாருங்கள் என்றால் அந்த நடத்துனர் அதற்கு பின்னால் மறுபடியும் ஒரு முறை பார்த்து விட்டு கடைசியில சொன்னார், ஒரு முட்டா பையில, கணக்கு தெரியாத முட்டா பையில, இவ்வளவுதான் காசு, இவ்வளவுதான் டிக்கெட்டு, நீ கொடுத்த காசுக்கும் டிக்கெட் போக மீதி இருக்குது, சரியா போச்சு. இந்த பையன் அழுதுகொண்டே வீட்டுக்கு போனான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் ஒரு காலத்துல உலகமே போற்றுகிற அறிவியல் விஞ்ஞானியாக ஐன்ஸ்டீனாக மாறினான் என்பதை படிக்கிறோம், படிக்க. ஆகவே ஒரு காலத்தில் டிக்கெட்டுக்கு திருப்பி கொடுக்கப்பட்ட பணம் சரியாக இருக்கிறதா என்று எண்ண தெரியாதவன் ஐன்ஸ்டீனாக மாறுகிற போது எண்ணிக்கை சரியாக தெரிந்திருக்கிற இந்த 150 பேர் ஐன்ஸ்டீனை விட மிக தலை சிறந்த ஐன்ஸ்டீனாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசும்போது ரஜினிகாந்த் பேரை சொன்ன உடனே எல்லாம் கை தட்டி, இங்கிருந்து போனதுக்கு பிற்பாடு ஒண்ணு நீங்க நினைவில் வச்சுக்க. கவியரசு கண்ணதாசன் ஒரு பெரு கவிஞர், உலக மகா கவிஞர். அம்மன்றால் 600, இம்மென்றால் 200 பாடக்கூடிய கம்பனுக்கு அடுத்தபடி தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த கவிஞர் இருந்தார் என்றால் கவியரசு கண்ணதாசன். ஒரு காலத்துல கவியரசு கண்ணதாசன், நீங்க எல்லாம் கவிதை எழுதுற மாதிரி ஒரு வரி அடிச்சுட்டு ஒரு வரி எழுதிட்டு அது தப்பு இருக்குதுன்னு சொல்லி அடிச்சடிச்சு எழுதி ஒரு வரியை நிறைவு செய்வதற்குள்ள 1 மணி நேரம் ஆன கவிஞர் தான். அதற்கு முன்னால தானே நினைத்ததையெல்லாம் மடமடன்னு எழுதலாம். ஒரு கட்டத்தில் தான் மனதில் இருந்து வருகிற கவிதை வரிகளை தன் கையாலேயே எழுத முடியவில்லை. அவ்வளவு வேகமாக கடல் மடை திறந்த மாதிரி சொற்கள் கவிதையாக வந்து விழுந்தபோது ஒரு சுருக்கெழுத்து பயின்றிருக்கிறவன் தட்டச்சு பயின்று சுருக்கெழுத்தும் பயின்றிருக்கக்கூடிய ஒருவனை அமைத்துக் கொண்டு இவன் கவிதையாக பாடுவான். அவன் சுருக்கெழுத்தில் எழுதி கொண்டு அதை படியெடுத்துக் கொண்டு வந்து திருத்தம் செய்து அதை வெளியிடுவார். கடைசியில் அவர் இறப்பதற்கு முன்னால கவியரசு என்ன தெரியுமா? சுருக்கெழுத்துல கூட பாடுகிற வேகத்துக்கு இணையாக எழுத முடியவில்லைன்னு சொல்லி ஒரு டேப்பை ஆன் பண்ணிட்டு அந்த டேப்பில் இவர் பாடுவாரு, அந்த டேப்பில் பதிவு பண்ணிக்குவாங்க. அதுக்கு பிற்பாடு சுருக்கெழுத்துல அதை எழுதி அவர்கிட்ட கொண்டு வந்து குரூப்பை காட்டி திருத்தம் செய்து அதை நூலாக வெளியிட்டாங்க. அவ்வளவு கடல் மடை திறந்த மாதிரி பாடுகிற கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அவர் ஒரு முறை சொன்னான், இந்த சினிமா நடிகைகள் சினிமா நடிகர்கள் பேர்ல ரொம்ப பிரியமாகவும் கைதட்டலோடவும் சினிமா நடிகர்களுடைய பேரை கேட்டாலே அப்படியே ஒரு உலகாங்கிலம் அடைத்து கொண்டு நடிகர்கள் பேரை கேட்டால் அதை விட புல்லரித்து போயிருக்கிற மக்களை பார்த்து கவியரசு சொன்னா, இன்னைக்கெல்லாம் இந்த மென்டல் ஹெல்த்துக்கு இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு ஆஸ்பத்திரி இருக்கு. சைக்காட்ரி படித்த எம்டி சைக்காட்ரி படித்த டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மனோ தத்துவ நிபுணர்கள், மனநல மருத்துவர் என்று போட்டிருப்பாங்க. மனநல வைத்தியர் என்ன, வைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பண்றவங்க. அந்த வைத்தியக்காரர்களுக்கு வைத்தியம் பண்ற ஆட்கள் ஒவ்வொரு ஊருக்கு கரூர்ல இருக்காங்க, திருப்பூர்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, பல இடத்துல கூட இருக்கலாம். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் போய் ஒருத்தர் கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் அட்மிட் ஆகிறாங்கன்னா அவனுக்கு மென்டல் கோளாறு, அதனால கீழ்ப்பாக்கத்துக்கு போயிருக்கான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ்க்கு தமிழகத்தில் அந்த கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி தான் பெரிய ஆஸ்பத்திரி. இப்போ நம்ம பெங்களூர்ல நிமான்ஸ் ஒன்று இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ்னு நிமான்ஸ்னு. நியூரோ சயின்சஸை பொறுத்தவரையிலும் பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நம்ம இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பெங்களூர்ல என்ட்ராகிற இடத்துல இருக்கு. அந்த காலத்துல சென்னையில
கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் தான் அந்த மென்டல் ஆசிரியர். அது கண்ணதாசன் என்ன சொன்னா தெரியுமா? கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருக்கிற பல மென்டல் கேசஸ், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, மனோநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்கள பெரும்பகுதியானவங்க ஒரு சினிமா நடிகையை, ஒரு சினிமா நடிகரை அரிதானம் பூசி இருக்கிற போது பார்த்துட்டு ஒரு கற்பனையில் இருந்துட்டு அரிதானம் பூசாம இருக்கிற போது நேர்ல பார்த்ததுக்கு பிற்பாடு மென்டல் ஆனவங்க அதிகம். அவன் எல்லாம் தான் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு அந்த அரிதாரம் பூசி அரிதாரத்தை கலைத்தால் முகத்தையே பார்க்க முடியாத அந்த நடிகைகளை நீங்கள் ஒரு உதாரண புருஷராக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு முன்னுதாரண மனிதர்களாக எடுத்துக்கொள்ளாமல் ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் எடுத்துக்கொள்ளும். ஏன் நம்முடைய இன்றைக்கு உலகம் போற்றுகிற ஒரு மக்கள் ஜனாதிபதி நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் இருக்கிறார்கள். ஒரு உலகம் போற்றுகிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் சொன்னா உலகம் போற்றுகிற அருமையான மனிதநேயம் மிக்க மனிதர்கள் பெயரை சொன்னால் கைதட்டுகிறேன். ஒரு அறிவியல் அறிஞரை உலகம் போற்றுகிற அறிஞர் பெயரை சொன்னால் கைதட்டுகிறேன். கல்பனா சால்வாவை பற்றி சொன்னால் கைதட்டுகிறேன். அந்த மாதிரியான மனோநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மனிதர்களுக்காக, இந்த சமுதாயத்துக்காக, இந்த உலகத்தை உய்விப்பதற்காக புதிய கண்டுபிடிப்புகளின் மூலமாக இளைய தலைமுறையை உலகினுடைய தலை சிறந்த தலைமுறையாக கொண்டு வருவதற்காக இரவு பகலாக இருட்டறைகளுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு அந்த பியூரட்டையும் பிற்பட்டையும் வைத்துக் கொண்டு ஆய்வு செய்து ஆய்வு முடிவில் இந்த சமுதாய மாற்றத்துக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்களா? அந்த அறிஞர்களை அந்த அறிஞர்களுடைய பெயர்களை சொல்லுகிற போது கைதட்டுகள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ரஜினிகாந்த் மாதிரியான பெயர்களை சொல்லுகிற போது அமைதியாக இருங்கள். இது இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிற ஒரு வேண்டுகோள். யாரெல்லாம் மதிக்க வேண்டுமோ அவர்களை மதிப்பதற்கு இந்த பயிற்சி பற்றை ஒரு பயிற்சியை அளித்திருக்குமையானால் நான் மகிழ்ச்சியாக இருக்கும். சினிமாவில் இருக்கிறவர்களை நான் மதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சினிமாவில் இருக்கிறவர்கள் தான் உலகமகா மனிதர்கள், மற்றவர்களுக்கு எல்லாரும் செல்வாக்கு இல்லாதவர்கள் என்ற மாதிரி ஒரு நினைப்பு வந்துவிட்டது. அதனால இப்ப எல்லோருமே சினிமாவுக்கு போனா தான் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு. எனக்கெல்லாம் கூட ஒரு நாள்ல சில நாள்ல தூக்கம் வராமல் இருக்கு. நாம இவ்வளவு பேசுறோம், எழுதுறோம், பண்றோம். இந்த சினிமாக்காரங்களை கண்டா இந்த கைதட்டணும். நாமளும் அந்த காலத்திலேயே நல்லா தான் இருந்த நடிக்க போயிருந்தா ஒரு மாதிரி ஃபேமஸ் ஆயிருக்கலாமே. அந்த மாதிரி நடிப்பு என்பது இன்றைக்கு அப்படி ஒரு மக்கள் மனிதனில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குற நிலைமை ஆகியிருக்கிறது. ஆகவே அந்த நிலையிலிருந்து இந்த இளைஞர்கள், அது 472 மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கி இருக்கிற 100 முதல் விழுக்காடு ஃபர்ஸ்ட் 1% 10th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் பண்ணி வெளியே வந்திருக்கிற மாணவர்கள்ல டாப் 1% மாணவர்களாக இருக்கக்கூடிய, உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய 1 விழுக்காடு மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் வேறுபட்ட நிலையில சிந்திக்க வேண்டும். ஆகவே நல்லவர்களை, வல்லவர்களை, அன்பானவர்களை, அறிவானவர்களை, உயர்ந்தவர்களை, பாசம் உள்ளவர்களை, பண்புள்ளவர்களை, சமுதாயத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு உழைக்கிறவர்களை, தன்னை மறந்து சமுதாயத்துக்காக தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டு உழைக்கிற சமுதாயத்தை, அன்னை தெரசா மாதிரி இருக்கிறவர்களை, அப்துல் கலாம் மாதிரி இருக்கிறவர்களை, தன்னுடைய வாழ்நாளையே இந்த சமுதாயத்துக்காக பயன்படுத்தி மாண்டு போயிருக்கிற மனிதர்களை சொல்லுகிற போது, அவருடைய பெயரை சொல்லுகிற போது கைதட்டுகிற வழக்கத்தை எதிர்காலத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே நண்பர் ஜெகநாதன் அவர்கள் கேட்டபோது கைனகாலஜிஸ்ட் ஆக வேண்டும் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். ஒரு சிலர் நான் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் ஆக வேண்டும் என்றார்கள். மெரைன் சயின்ஸ் படித்துவிட்டு மெரைன் என்ஜினியர் ஆக வேண்டும் என்றார்கள். பியூர் சயின்ஸ்ல சயின்டிஸ்ட் ஆக வேண்டும் என்றார்கள். பலர் சொன்னார்கள். இப்படிதான் ஒரு வாத்தியார், ஒரு டீச்சரம்மா வகுப்பறையில போய் ஒரு டீச்சர் நமக்கு ஜெகநாதன் சார் கேள்வி கேட்ட மாதிரி கேட்டாங்க. நீ என்ன மாதிரி ஆகிறாய் என்று கேட்டார். நான் என்ஜினியர் ஆக வேண்டும் என்று சொன்னார்.
நீ எப்படி என்ன ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்தா நீ என்ன மாதிரி ஆக விருப்பப்படுகிறாய்? நான் டாக்டராக விருப்பப்படுகிறேன். நீ என்ன ஆக விருப்பப்படுகிறாய்? நான் ஐஏஎஸ் ஆக விருப்பப்படுகிறேன். நீ என்னவாக விருப்பப்படுகிறாய்? நான் ஒரு சயின்டிஸ்டாக விருப்பப்படுகிறேன். இப்படி சொன்னாங்க. ஒரு குழந்தை மட்டும் காலையில அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டு, அம்மா அம்மா நான் இன்னைக்கு வகுப்புக்கு போறேன், உனக்கு நான் எப்படி என்னவாக ஆக வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? அம்மா சொன்னாங்க, நீ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் என்று சொன்னாங்க. அந்த குழந்தையும் இதுல இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து எல்லோரும் டீச்சர் கேட்ட கேள்விக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு போது அந்த குழந்தைய பார்த்து டீச்சர் கேள்வி, நீ என்னவாக ஆக போகிறாய்? அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். உடனே டீச்சர் சொன்னாங்க, நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியல போட்டு, நான் என்ன கேட்கிறேன் அவன்லாம் எப்படி டான்னு என்ஜினியர் டாக்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னமோ மகிழ்ச்சியாக இருக்க போறேன்னு சொல்றேன், நான் கேட்ட கேள்வி உனக்கு புரியல போல இருக்குது. அந்த குழந்தை சொல்லிச்சு, டீச்சர் எனக்கு கேள்வி புரியலன்னு நீங்க சொல்றீங்க, அது உண்மை இல்லை டீச்சர், உங்களுக்கு வாழ்க்கை புரியவில்லை என்று அந்த குழந்தை பதில் உனக்கு கேள்வி புரியவில்லை என்று அந்த டீச்சர் சொல்ல அந்த குழந்தை சொல்லிட்டு, உங்களுக்கு வாழ்க்கை புரியவில்லை. வாழ்க்கை என்பது என்ஜினியர் ஆவதில்லை இல்லை, டாக்டர் ஆவதில்லை இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவதில்லை இல்லை, பொறியியல் வல்லுநர்களாக ஆவதில்லை. எங்கிட்ட எல்லாமே இருக்கிறாங்க. என்னுடைய வீட்டில் என்னுடைய மகள் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கா, பெரிய மகள். சின்ன மகள் ஆர்கனைசிங் டெக்னாலஜியில் என்ஜினியராக இருக்கான், பிஹெச்டி டெக்கில் படிச்சு. என்னுடைய சொந்த அண்ணன் மகன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பஞ்சாபில் கலெக்டராக இருக்கார், டெப்டி கலெக்டராக இருக்கார், ஐஏஎஸ். அவருடைய ஆசை கனவு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் வாங்கி இருக்கார். எல்லாருமே இருக்காங்க. ஆகவே இந்த குழந்தை சொல்லியது, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். வாழ்க்கை என்பது நீ என்ஜினியர் ஆவதையோ, டாக்டர் ஆவதையோ, சயின்டிஸ்ட் ஆவதையோ, அதில் உனக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி இருந்தாலும் கூட வாழ்க்கையில முழுமை எப்பொழுது வருகிறதுனா, நீ எதுவாக ஆனாலும் அங்கே நீ மகிழ்ச்சியாக இருக்கிற போதுதான் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. ஆகவே இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த இன்ஸ்பயர் புரோகிராமுடைய நிறைவில் ஒரு மகிழ்ச்சியோடு வெளியே சென்று நன்கு படித்து பிளஸ் 2 படித்து நல்ல மதிப்பெண் படித்து நீங்கள் டாக்டர் ஆகுங்கள், நீங்கள் என்ஜினியர் ஆகுங்கள். இந்த இன்ஸ்பயர் புரோகிராம்னால இன்ஸ்பயர் ஆகி இருந்தால் நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ, பிஎஸ்சி ஃபண்டமெண்டல் சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் எடுத்து, மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து கணித மேதை ராமானுஜமாக மாறுங்கள். நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் மாறுங்கள். ஆனால் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னவாக ஆக வேண்டும் என்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டால், டாக்டராகியும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்ஜினியராகியும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் அறிவியல் அறிஞராகியும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால், முதலிலே நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களுடைய மனது தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த மனது தூய்மையாக இருந்து ஒரு மனிதநேயம் மிக்க மனிதர்களாக நீங்கள் வாழ்க்கையை தொடங்கினால், நீங்கள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே நீங்கள் நல்ல டாக்டராக, நல்ல என்ஜினியராக, நல்ல சயின்டிஸ்டாக மாற வேண்டும். அதே நேரத்தில் மனிதநேயம் மிக்க மனிதர்களாக சமுதாயத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை நான் நெஞ்சார மனமாற வாழ்த்தி, என்னுடைய இந்த ஆர்கனைசர்ஸ் அத்துணை பேருக்கும், டீன் முதற்கொண்டு செல்வகுமார் முதற்கொண்டு அவரோடு துணை நின்ற அத்துணை பேருக்கும், மென்டார்களாக இருந்தவர்கள், ஆசிரியர்கள், மக்கள், அலுவலக நண்பர்கள், நம்முடைய உணவு கூடத்திலே உங்களுக்கு உணவை சமைத்து போட்டவர்கள், அது பரிமாறியவர்கள், காவல் காத்தவர்கள். நான் சொல்லியிருந்தேன், மாணவிகளெல்லாம் இங்கே மேலே தங்கி இருக்கிறார்கள். மேலே ஒரு காவலாளி, கீழே ஒரு காவலாளி 24 மணி நேரம் இருக்க வேண்டும். அந்த காவலாளினாலேயே பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் நான். ஆகவே அப்படிப்பட்ட காவல் காத்தவர்கள், உங்களை இரவு பகலாக காவல் காத்தவர்கள்,
தண்ணீர் கொடுத்தவர்கள், ஒளி கொடுத்தவர்கள், ஒலிபொருக்கியில் கொடுத்தவர்கள், வாழ்க்கையில் இந்த 5 நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்த அத்துணை பேருக்கு நான் நன்றியை சொல்லி, இந்த நிறுவனத்துடைய மகிழ்ச்சி வளர்ச்சியில் உங்கள் பங்களிப்பு என்றைக்கும் மதிக்கத்தக்க பங்களிப்பு என்பதை நான் நெஞ்சார உணர்வேன். நானோ அல்லது என்னுடைய நண்பர்களோ சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது, கீழே இருக்கிறவர்களிலிருந்து மேலே இருக்கிறவரை எல்லோரும் மாணவர்களோடு அன்பாக, பாசமாக, ஒரு சகோதர சகோதரிகளாக வாழ்க்கையில ஒரு பாசப்பிணைப்போடு நீங்கள் நடத்த வேண்டும் என்று அவர்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்களும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அத்துணை பேருக்கு நன்றியை சொல்லி, என்னுடைய இந்த ஆர்கனைசர்ஸுக்கு நான் மேடையில் இருக்கோர் பேராசிரியர் சர்மா அவர்களோட சொன்னார்கள், நீங்கள் உடனடியாக 4-5 நாட்களுக்குள்ளாக இந்த கணக்குகளை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் டிஎஸ்சிக்கு எழுதி இந்த நவம்பர் டிசம்பர்ல வின்டர் செஷன் ஒன்று நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணையாக அந்த விருப்பத்தை நிறைவு செய்கிற வகையில, கிடைக்காத மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில நம்முடைய ஆர்கனைசர்ஸ் விரைவில் இந்த கணக்கை முடித்து நவம்பர் டிசம்பர்ல இது மாதிரி மீண்டும் ஒரு முறை 5 நாள் இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் 150 பேரை அழைத்து நடத்த வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து 5 நாளும் இருந்து எங்களை பற்றி மிகச் சிறப்பாகவும் சொல்லிவிட்டு வெளியே செல்கிறேன். என்னுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் உயிரினும் மாணவ மாணவியர் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நீங்கள் பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். இந்த 5 நாள் நிகழ்ச்சியில நீங்கள் உந்தப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு, நீங்கள் ஈர்க்கப்பட்டு, அவர்கள் பயப்பட்டு பியூர் சயின்ஸ் எடுத்து நீங்கள் பாடம் படித்தால் மகிழ்ச்சி. அப்படி பியூர் சயின்ஸ் எடுக்காமல் மெடிக்கல் எடுத்தாலும் மகிழ்ச்சி, என்ஜினியரிங் எடுத்தாலும் மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து நீங்கள் பொறியியல் கல்லூரியில் சேர வேண்டும் என்று நினைத்து வந்தால் பியூர் சயின்ஸ் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே அதற்குத்தான் முன்னுரிமை. பியூர் சயின்ஸ் எடுக்கவில்லை, நான் பொறியியல் கல்லூரிக்கு போகிறேன் என்று சொன்னால் 2 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு நினைவுக்கு வந்தால், இந்த கல்லூரிக்கு நீங்கள் வந்தால் உங்களை இதே மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உங்களை அந்த 4 ஆண்டுகளும் மனம் போனாமல் பார்த்துக் கொள்வோம் என்ற உறுதிமொழியை சொல்லி, பல்லாயிரத்தாண்டு தமிழோட நான் போடுகிற தமிழோட நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.